புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலையும் சூழலும் ஜெயரஞ்சன். புலம்பெயர் தொழிலாளர்கள்னா யார்? சென்னையில் இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க எந்த பின்னணியில இருந்து வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க குடும்பத்துல அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா, அவங்க என்னென்ன கேஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க, அங்கிருந்து இங்க சென்னைக்கு வர்றதுக்கு அவங்க எப்படி காசு சேர்த்தாங்க, யார் மூலமா இங்க இப்படி ஒரு வேலை இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க தங்கியிருக்காங்க, யார்கிட்ட வேலை பார்க்குறாங்க, எந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க எந்த மாதிரியான வேலைக்கு சேர்க்கப்படுறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, இங்க ஒருவேளை அவங்களுக்கு முடியல அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, லீவு அவங்களுக்கு எப்பப்ப கிடைக்குது, எப்பப்ப அவங்க ஊருக்கு போறாங்க, அப்புறம் கேஸ்ட் பேஸ்டாவே நிறைய வேலை எப்படி எப்படிலாம் பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படுது, இந்த மாதிரி ஃபுல்லா டேட்டா. அதனால இது ஒரு ரிசர்ச் புக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது 2013 நடத்தின கள ஆய்வு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது பார்ட் 2 போட்டு ரீசெண்டா ஏதாவது அவர் வெளியிட்டாருன்னா அப்படின்னு நல்லா இருக்கும்.